ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த ரோமிங் அண்ட் ரிவீலிங். நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ லாஸ் வேகாஸ் ட்ரிப்பில் பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஸ் வேகாஸ் ட்ரிப்புக்கு. லாஸ் வேகாஸ் ட்ரிப்பில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணி எப்படி மணி சேவ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. லாஸ் வேகாஸோட சவுத் வெல்கம் போர்டில் இருந்து நம்ம நார்த்தில் இருக்கிற டவுன் டவுன் வரைக்கும் இந்த பஸ் ரைட் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரிப்போட டோட்டல் ட்ராவல் பார்த்திங்கனாக்கா 4.2 மைல்ஸ் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு எல்லா ஷாப்பிங் மால்ஸு, கேசினோஸு, ஹோட்டல், அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக இதை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இங்கே உபரோட யூஸே இருக்காது. ஏன்னா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனே நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஹோட்டலில் இருந்து வெளியே வந்த உடனே நம்மளுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கும். இந்த பஸ் எவ்ரி 10 minutes ஒன்ஸ் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபுல்லாக ரோமிங் ஆகிட்டே இருக்கும் இந்த பஸ்ஸு 24 hours. இந்த ஆர்டிசி டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ரைடு ஆர்டிசின்ற ஆப் நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டோன்னாக்கா நம்ம அதுலேயே டிக்கெட் எல்லாம் பை பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பில் அதுக்கான மிஷின் இருக்கும். நீங்கள் அதுலேயும் டிக்கெட் பை பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் டிரைவர்கிட்டையும் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவர்கிட்ட நீங்கள் கரெக்டான சேஞ்ச் கொடுக்கணும். அவங்க சேஞ்ச் எல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இந்த பஸ்ஸோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஹவர்ஸ்க்கு $6, 24 ஹவர்ஸ்க்கு $8 காஸ்ட்டு. இதுதான் லாஸ் வேகாஸ் பஸ்ஸோட ரூட் மேப்பு. இந்த மேப்பில் பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு எங்கெங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு மென்ஷன் இருக்கும் எந்தெந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துக்கலாம். நம்மளோட ஓன் கார் இருக்குன்னாலும் நம்ம ஒவ்வொரு ஹோட்டல்லையும் நம்ம பார்க் பண்ணிவிட்டு அங்கே போய் அந்த ஹோட்டலை சுற்றி பார்த்துட்டு வரணுன்னாக்கா நம்மளுக்கு அதிகமாக அமௌண்ட் செலவாகும். அதை விட ஒரு ஹோட்டலில் நம்ம ஒரு கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு 1 day ஃபுல்லாக நம்ம அதுக்கு இந்த பஸ் ட்ராவல் எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு அதுவே மணி சேவ் ஆகும். நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து வரும்போது கூட இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். அது எப்படின்னாக்கா ஏர்போர்ட்டில் இருந்து கார் ரெண்டல் பிளேஸ்க்கு ஃப்ரீ பஸ் சர்வீஸ் இருக்குது. அந்த ரெண்டல் கார் சென்டர்கிட்ட ஆர்டிசியோட பஸ் ஸ்டாப் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து இந்த பஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.